ஹீமோகுளோபின் டக்குன்னு அதிகரிக்கணுமா? இப்பவே இதெல்லாம் சாப்பிடுங்க. உடல் சுறுசுறுப்பு இல்லை, சோர்வு அதிகமாக உள்ளது, நடக்க முடியவில்லை, அன்றாட வேலைகளை செய்வது கூட சிரமமாக உள்ளது என்றால் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைந்திருக்கலாம். அதை அதிகரிக்க உதவும் உணவுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். இரத்த சிவப்பணுக்கள்தான் உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் வேலையை செய்கின்றன. இவை திறம்பட செயலாற்றினால்தான் உடல் சுறுசுறுப்பாக இயங்கும். அதற்கு இரத்த சிவப்பணுக்களில் உள்ள புரதத்தை குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் அது உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் செய்யும். இந்நிலையில் அதிக சோர்வும் பலவீனமும் எதிர்கொள்ள நேரிடலாம். இந்நிலையில் மருத்துவ சிகிச்சையும் ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்யும் உணவுகளையும் பார்க்கலாம். அனீமியா அல்லது இரத்த சோகை என்றால் என்ன? இரத்தத்தில் போதிய அளவு சிவப்பணுக்கள் இல்லை என்பதன் அறிகுறிதான் இந்த அனீமியா. அனீமியா எனப்படும் இரத்த சோகை வந்தால் அறிகுறிகள் மூலமே கண்டறிந்துவிடலாம். உடல் சோர்வடைந்துவிடும், வறட்சியாக உணர்வோம், தோல் எல்லாம் சுருங்கிப் போய்விடும், மூச்சு விடுவது கூட சிரமமாக இருக்கும், அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்துவது கூட கடினமாக இருக்கும். இதெல்லாம் தான் அனீமியாவின் பிரச்சினைகள். இதற்குக் காரணம் உடம்பில் போதிய அளவு இரும்புச் சத்து இல்லாமல் போவதே. இதை இயற்கையாக அதிகரிக்க உதவும் உணவுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். இரத்த சோகை குணமாக கீரைகள். தினசரி கீரையை அதிக அளவில் சாப்பிட வேண்டும். அதில் இரும்பு, பொட்டாசியம், வைட்டமின்கள் கே, பி ஆகியவை உள்ளன. இது இரும்புச் சத்தை அதிகரிக்கும், வைட்டமின் சியும் கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்க உதவும் என்பதுதான் முக்கியமானது. எனவே தினம் ஒரு கீரையை கீரை பொரியலாகவோ கூட்டாகவோ குழம்பாகவோ எடுக்கலாம். இரத்த சோகை குணமாக இறைச்சியில் அதிக அளவில் சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக ஈரல், சிறுநீரகம், மூளை, இதயம் ஆகியவற்றில் வைட்டமின் பி, காப்பர், செலினியம் ஆகியவை அதிகம் உள்ளன. இதில் போதுமான அளவு இரும்புச் சத்தும் அதிகம் உள்ளது. குறைந்த அளவில் நார்ச்சத்தும் உள்ளது. இது அனீமியாவை குணப்படுத்த உதவும். இரத்த சோகை குணமாக்கும் பீன்ஸ் வகைகள் அனைத்தும், சோயா பீன்ஸ் உள்ளிட்டவை மிக மிக அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட உணவுகள். அதில் நிறைய சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக மெக்னீசியம், பொட்டாசியம் ஆகியவை அதிகம் உள்ளன. நமது உடலுக்குத் தேவையான இரும்புச் சத்தையும் இவை தருகின்றன. பீன்ஸ் வகைகளை அடிக்கடி உணவில் சேர்த்து வர வேண்டும். அசைவம் சேர்க்காதவர்கள் சைவ உணவில் முழுமையான சத்தை பெறுவதற்கு பீன்ஸ் வகைகளும் அவசியம். இரத்த சோகை குணமாக்கும் உலர் பருப்பு வகைகள், பேரீச்சம்பழம், உலர் திராட்சை, வால்நட்ஸ், பாதாம் போன்ற பருப்புகள் உடலுக்குத் தேவையான கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் ஆகிய சத்துக்களை கொடுக்க உதவுகின்றன. இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும், அனீமியாவையும் போக்கும், ஹீமோகுளோபினையும் அதிகரிக்கும். தினமும் 4 பாதாமை ஊற வைத்து தோலுரித்து எடுக்கலாம். வால்நட், உலர் திராட்சை, பேரீச்சம்பழம் அனைத்தையும் சேர்த்து பொடியாக்கி பாலில் கலந்தும் குடித்து வரலாம். வேகமாக இரத்த சோகை பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வைக்கும். இரத்த சோகை குணமாக்கும் விதைகள். பூசணி, எள்ளு போன்ற விதைகளில் இரும்புச் சத்து அதிகம் உள்ளது. மேலும் புரோட்டீன், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம் உள்ளிட்டவையும் இதில் அதிகம் உள்ளது. இதில் ஓமேகா 3, ஓமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. இந்த வகை விதைகள் பல விதங்களிலும் நமக்கு பலன் தரக்கூடியவையாகும். தினமும் 4 பூசணி விதைகள் எடுக்கலாம். எள்ளு கேக், எள்ளு பொடி, எள்ளு துவையல், எள்ளு உருண்டை என்றும் செய்து சாப்பிடலாம். இவற்றுடன் மற்ற விதைகளையும் சேர்த்து வெல்லம் கலந்து உருண்டை பிடித்து தினம் ஒன்றாக சாப்பிடலாம். சாலட் மீது தூவி எடுக்கலாம். இரத்த சோகை குணமாக்கும் ப்ரக்கோலி. அனீமியா, ஹீமோகுளோபின் பிரச்சினை உள்ளவர்களுக்கு அடர்ந்த பச்சை நிற காய்கறிகள் உதவும். அந்த வகையில் ப்ரக்கோலியை அதிகமாக சேர்க்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இரும்புச் சத்து குறைபாடு உள்ளவர்கள் அவ்வப்போது சாப்பிடலாம். புற்றுநோயை தடுக்கும் சக்தியும் இதற்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. ப்ரக்கோலியை கிரேவியாகவோ ஆவியில் வேக வைத்தோடு எடுப்பது நல்லது. எண்ணெயில் பொரித்து சேர்க்கக்கூடாது. இரத்த சோகை குணமாக்கும் மீன். அசைவ விரும்பிகளுக்கு இறைச்சியை காட்டிலும் சிறந்த ஒன்று உண்டு என்றால் அது மீன்தான். மீனில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. மேலும் இதில் இரும்புச் சத்து அதிகம் உள்ளது. இது மூளைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் முக்கியமானது. சால்மன் மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகம் சேர்த்து வரலாம். ஆனால் மீனை வறுத்து எடுக்கக்கூடாது. குழம்பு மீனாக சேர்த்து வருவதுதான் நல்லது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.